ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சிருச்சு. இனிமே தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் ஒரு பயம் வரும்ல. இதுல என்னடா சந்தோஷம்? இதுக்குன்னே மேல்கோர்ட்ல அப்ளை பண்ணி அவனுங்களை காப்பாத்த 4 வக்கீல் வருவாங்க, காப்பாத்தியும் விட்டுருவாங்க. என்னங்க சொல்றீங்க? நம்ம நாட்டுல சட்டத்துல ஓட்டையில தாண்டா சட்டமே இருக்கு. அப்ப இதுக்கு முடிவே இல்லையா? ஒரு குற்றத்துக்கு ஒரு நீதிமன்றத்துல தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் அதை மேல்முறையீடு பண்ணி இன்னொரு நீதிமன்றத்துல அது குற்றம் இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த நீதிமன்றத்துக்கு. அதனால எந்த குற்றத்துக்கும் எந்த நீதிமன்றத்திலையும் ஒரே தடவை தான் தீர்ப்பு சொல்லணும். ஆமாங்க, இதுதான் சரியான தீர்வு. ஆமா, நான் தெரியாமதான் கேக்குறேன். 1950ல அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு. அவரு அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை எழுதினாரு. இப்போ 2025 சாப்ட்வேர்ல இருந்து எல்லா விஷயமும் தினம் தினம் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் 1950ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த அப்டேட்டுமே ஆகாம இருக்கே. ஏன் எந்த அப்டேட்டுமே ஆகாம இருக்கு? ஏன்னா எல்லாருமே திருடங்கதான்.